Dodo TV. பிஜல் அவனுடைய நண்பர் ஜிகர் கூட கல்யாணத்துக்கு பெண் பார்க்கறதுக்காக தன்னுடைய மாமா ஊருக்கு வந்திருந்தான். பார்த்தா அந்த ஊர்ல இருந்த எல்லாருமே தலைய மொட்டை அடிச்சிருந்தாங்க. பிஜல் இத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். அவன் அவங்க மாமா கிட்ட இத பத்தி கேட்டான். அட இருங்க, நீங்க இப்பதான் இங்க வந்திருக்கீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. வெயில் அடிக்குது, கிராமத்து ஜனங்க சூடு தாங்காம மொட்டை எடுக்கிறாங்க. இப்படி முடியலாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா முடி இருக்கு, நீங்க மொட்டை அடிக்கிறது வேண்டாம், சரியா? இப்போ போய் தூங்குங்க. அப்புறம் பிஜல் மற்றும் ஜிகர் அவங்க ரூம்ல போய் தூங்கிட்டாங்க. ஜிகரோட ரூம்ல கையில கத்தியும் கத்திரியும் வச்சுக்கிட்டு முடி திருத்துற பேய் வந்துச்சு. நான் இருக்கும்போது இந்த கிராமத்துல யாரு கூட முடி வளர்க்கவே முடியாது. அப்படி வளர்த்தா அவங்களுக்கு என் கையில தான் சாவு. அப்படி சொல்லிக்கிட்டே ஜிகரோட தலைய பாதி மொட்டை அடிச்சிருச்சு. ஜிகர் காலையில எழுந்திருச்சு கண்ணாடியில போய் தன்னுடைய முகத்தை பார்த்து அவனுடைய தலை பாதி மொட்டை அடிச்சிருக்கிறத பார்த்து சத்தமா கத்தி எல்லாரையும் கூப்பிட்டான். அண்ணா, இங்க பாருங்க, என்ன யாரோ மொட்டை அடிச்சிட்டாங்க. இந்த கிராமத்துல ஒரு நாள் கூட இருக்கல, என்ன பாதி மொட்டை அடிச்சிட்டாங்க. அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? மாமா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சொல்லுங்க மாமா. அதெல்லாம் விடுங்க, எனக்கு ஃபுல்லா மொட்டை அடிங்க. மாமா, இங்க பார்பர் ஷாப் இருக்கா? நாம அங்க போய் இவனுக்கு முழுசா மொட்டை அடிக்கணும். இது யாரோ என் மேல பழி வாங்கணும்னு சொல்லி பண்ணிருக்காங்க. அவங்க கையில கிடைச்சா அவங்க கையை அப்படியே உடைச்சிருவேன். ஆஹா, பொறுமையா இருங்க. கிராமத்துல ஒரு கடை இருக்கு, ஆனா அது இன்னைக்கு மூடி இருக்கும். நாம நாளைக்கு மொட்டை அடிக்கலாம். நாளைக்கு தானே போறோம், எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? பிஜல், இந்த கோலத்துல நான் வர மாட்டேன். நீயும் மாமாவும் போயிட்டு வாங்க. இல்ல, நீ எனக்கு நெருங்கிய நண்ப. நீ இங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவள பாக்குறதுக்குன்னு வந்திருக்க. உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். மாமா, பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நாங்க நாளைக்கு வரோன்னு சொல்லுங்க. சரி, உங்களோட விருப்பப்படியே பண்ணுங்க. அன்னைக்கு நைட் பிஜலோட ரூமுக்கு முடி திருத்துற பேய் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிஜலோட முடிய அது வெட்ட ஆரம்பிச்சது. அப்போ பிஜல் தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிட்டான். எவ்வளோ திமிரு இருந்தா என்னோட முடிய வெட்டுவேன். உன்னோட கைய உடம்புல இருந்து பிச்சு எரிஞ்சிருவேன். அப்படி சொல்லிக்கிட்டே பிஜல் முடி திருத்துற பேயோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் பிஜல் கவனிச்சான் அது ஒரு பேய் அப்படின்னு. பிஜல் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சான். பேய், பேய், இந்த பேய் பேய் எப்படி வந்துச்சு? நான் ஒண்ணு பண்ணாத, நான் உனக்கு என்ன பண்ண? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிங்கம் போல பேசிட்டே இருந்த, இப்போ என்ன ஆச்சு? இன்னைக்கு நீ தானே சொன்ன உன்னோட நண்பனோட முடிய யார் வெட்டினாங்களோ அவங்கள விட மாட்டேன்னு. என்ன அடிக்கிறேன்னு சொன்ன? வா, உன் முன்னாடிதான் நிக்கிற. ஏன் முன்னாடியே முடிய வளர்க்குறியா நீ? உனக்கு என்ன பத்தி தெரியாதா? அப்படி சொல்லிக்கிட்டே அந்த பேய் பிஜலோட தலைய பிடிச்சு அவனுடைய தலைய பாதி மொட்டை அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிஜல் சத்தம் போட்டு வீட்டுல இருந்த எல்லாரையும் கூப்பிட்டான். பிஜலோட நிலைமைய பார்த்து அவங்க மாமா சொன்னாரு, சொன்ன இல்ல நேத்தே போலான்னு, நீங்க தான் ஒத்துக்கவே இல்லை. இப்ப பாருங்க என்னாச்சுன்னு. நீங்க நேத்தே பார்த்துருந்தா இன்னைக்கு நீங்க ஊருக்கு போயிருக்கலாம். சரி விடுங்க, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இங்க என்ன நடக்குது மாமா? அந்த அந்த பேய் இங்க என்ன பண்ணுது? இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும்.
ஏ பிஜல், இந்த கிராமத்தில் ஒரு பேய் இருக்கு. ராத்திரியானா வீட்டுக்குள்ளே வரும், அப்படியே பாதி முடி எடுத்துரும். யார் யார் முடி நல்லா வளர்க்குறாங்களோ பாதி முடி எடுத்துரும். அதனால தான் கிராமத்தில் வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே மொட்டை போட்டிருக்காங்க. ஆனால் மாமா, இதுக்கு ரீசன் என்ன? இந்த பேய் இருந்துச்சலாம், அது முதல்ல முடி வெட்டுற தொழில் பண்ணிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவன் ஒரு திருடன். எப்போ முடி வெட்ட போனாலும் அந்த வீட்டில் போய் ஏதாச்சும் கிடைச்சா அதை தூக்கிட்டு வந்துடுவான். ஒரு நாள் அவன் பக்காவாக மாட்டிக்கிட்டான். அப்புறம் அவனை பிடிச்சி செம்மையாக அடித்தாங்க. அவனை பாதி முட்டடிச்சு ஊரெல்லாம் ஊர்வலமாக வந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் அவமானப்பட்டு அவனோட உயிரை விட்டுட்டான். அப்போலேருந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. எல்லாம் அவனோட ஆத்மா தான். சரி, அதை பற்றியெல்லாம் பேசுகிறது வேண்டாம். நீங்கள் போய் க்ளீனாக மொட்டடிங்க, நாம் போய் பொண்ணை பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பெண் பார்க்கறதுக்காக போனாங்க. ஆனா அந்த பெண் கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டா. இல்ல இல்ல, நான் முடி நிறைய வச்சிருக்கிறவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன் தலை மொட்டையா இருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா. இதை கேட்டு பிஜல் ரொம்பவே கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. பிஜல் ஜிகர் கிட்ட சொன்னா, அவ என்னோட மொட்டை தலையை பார்த்து என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாடா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பேய் தான். அந்த பேய் மட்டும் என் கையில கிடைச்சது, அதை முடிய ஒன்னொன்னா பிச்சு எரிஞ்சிருவேன். விஜல், நேத்து ராத்திரி மண்டையில மட்டும் தான் கை வச்சுச்சு, இன்னைக்கு ராத்திரி கழுத்துல வச்சிருச்சுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே கடவுள்கிட்ட போயிருப்போம். விஜல், அது பேய். அதை பலத்தால இல்ல, புத்தியால தோக்கடிக்கணும். எனக்கு ஒரு சாமியாரை தெரியும், அவங்க நல்லா பேயை ஓட்டுவாங்க. அவங்க கிட்ட போனா ஹெல்ப் கிடைக்கும். உனக்கு ஓகேனா நாங்க போலாம். பிஜல் அதுக்கு ஒத்துக்கிட்டான். அடுத்த நாள் 2 பேரும் சேர்ந்து முனிவரை பார்க்க போனாங்க. முனிவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. ஓம் க்ரீம் ஷூம் சண்டா, ஓம் க்ரீம் ஷூம் சண்டா, ஓம் க்ரீம் ஷூம் சண்டா. அதுக்கப்புறம் அந்த சாமியார் தன்னுடைய மந்திர சக்தியால ஒரு கத்திரிய கொண்டு வந்தாரு. அவர் சொன்னாரு, இந்தாங்க, இதுக்கு ரொம்ப சக்தி இருக்கு. இந்த கத்திரி எவ்வளோ பெரிய பேயா இருந்தாலும் அதை நாசமாக்கிறோம். இந்த கத்திரியால அந்த பூதத்தோட முடிய வெட்டுனா அது நாசமாயிரும். கத்திரி வாங்கிட்டு பிஜலும் ஜிகரும் வீட்டுக்கு வந்தாங்க. விஜலனா, நாம சிசர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா பேயோட முடிய யார் கட் பண்றது? ஆமா, இது சிங்கத்தோட வாழை பிடிக்கிற மாதிரி. கொஞ்சம் மிஸ் ஆச்சு, அப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டோம். அவங்க 2 பேரும் நைட் வரைக்கும் யோசிச்சாங்க, அந்த முடித்திருக்கிற பேயோட முடிய எப்படி வெட்டுறதுன்னு. அதுக்கப்புறம் பிஜலுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு நாள் பூரா பிஜல், ஜிகர் அப்புறம் அவங்க மாமா அவங்க தலையில டூப்ளிகேட் முடிய வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாங்க. இத பார்த்து கிராமத்து ஜனங்க ரொம்பவே பயந்துட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, இவங்களுக்கு என்ன பைத்தியமா? அவங்க சாகிறது இல்லாம நம்மளும் அவங்க 3 பேர் அந்த கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னாங்க, கேளுங்க 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 கிராம ஜனங்களே, இனிமே நீங்க பேயை பார்த்து பயப்பட தேவையே இல்லை. அந்த பேய் வந்து பாதி மொட்டை அடிச்சா எங்க கிட்ட வந்து மீதி முடிய மொட்டை அடிச்சுக்கோங்க. இந்த சிசரால வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுநாள உங்க மண்டையில கூந்தல் வந்துரும். இந்த விஷயம் முடி திருத்துற பேய்க்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க 3 பேர் அவங்களோட உயிரை பணைய வச்சுட்டாங்க. நான் இவங்களை விட மாட்டேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் அந்த பேய் பிஜலோட ரூமுக்கு வந்து அவன் கையில இருந்த அந்த கத்திரியை எடுத்து உடைச்சிருச்சு. உன்னோட கத்திரிக்கோள் முறிஞ்சிருச்சு. இப்போ எப்படி முடிய வளர்ப்ப? என் கையாலே நீ இப்போ சாக போற. அப்படி சொல்லிக்கிட்டே அந்த பேய் பிஜலோட கழுத்தை பிடிச்சு மேல தூக்கிடுச்சு. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஜிகர் உண்மையான கத்திரியை எடுத்து அந்த பேயோட முடிய வெட்டினான்.
அப்படி வெட்டினதும் அந்த பேயோட சக்தி குறைஞ்சு போச்சு. அப்படி கத்திக்கிட்டே அந்த பேய் தரையில விழுந்து அப்படியே செத்து போச்சு. இப்படி பிஜல் மற்றும் ஜிகர் 2 பேரும் புத்திசாலித்தனமா செயல்பட்டு கிராமத்து ஜனங்களை காப்பாத்தினாங்க. அதுக்கப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் முடிய வளர்த்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணும் கூட பிஜலை கல்யாணம் பண்ணிக்கிச்சு.